எல்லாரையுமே வரவேற்கிறோம். ஒரு சில நொடிகள் அமைதியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை தொடரலாம். எல்லாரையுமே வரவேற்கிறோம். இன்னைக்கு இந்த இன்னர் ரிஃப்ளெக்ஷன் அன்பாக மற்றும் விலகி இருத்தல் அப்படின்ற கலை கிளாஸ் எடுப்பதற்காக இன்னைக்கு நம்மளோட சிஸ்டர் ஜூடி இணைஞ்சிருக்காங்க. இதை பற்றி ஆழமாக புரிந்துக்க போறோம். நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிஸ்டர் ஜூடியோட ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். அவங்களுக்கு நம்மளுடைய சார்பாக மிகப்பெரிய நன்றிகள். இந்த சீரீஸ்ல நம்மளை அவங்க ரொம்ப நல்லா வழி நடத்தியிருக்காங்க. இந்த டாபிக் இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்குது எல்லாருக்குமே. சிஸ்டர் ஜூடி ஒரு ஃப்ரெண்டு, ஸ்பிரிச்சுவல் கைடு. அவங்களுடைய ஞானத்தின் மூலியமா, விஸ்டம் மூலியமா எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. அவங்க ஒரு ஆத்தர். 4-5 புக் எழுதியிருக்காங்க. ஆர்ட்ஸ் ஃபார் லைஃப், சிஸ்டர் டெபியோட சேர்ந்து இந்த புக் எழுதியிருக்காங்க. இது கடைசி கலை. இது ஒரு புது சீரீஸ் மூலியமா இந்த இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். சிஸ்டர் ஜூடி டைரக்டரா இருக்காங்க பிரம்மா குமாரிஸ், ஹாலிஃபேக்ஸ், கனடால. சிஸ்டர் கிளாடியா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக அவங்க சார்பாக சிஸ்டர் ஜூடிக்கு ஒரு அழகான மலர் கொடுத்து அவங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வெல்கம் சிஸ்டர். நன்றிகள் சிஸ்டர். டியர் டியர்னு நீங்க சொல்லும்போதே அந்த ஃப்ளவருடைய நறுமணம் எனக்கு வருது. டியர், ரொம்ப அன்பான சிஸ்டர் ஜூடி. எப்பயும் போல டிரான்ஸ்லேஷன் போயிட்டு இருக்கு. அண்ட் நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணும்னாலும் செலக்ட் பண்ணி இன்டர்பிரிட்டேஷன்ல செலக்ட் பண்ணி கேட்கலாம். நேரமே வரவேற்கிறோம். சாட்டர்டே. இது ஒரு அழகான லவ்விங் ஹேபிட். இது பிராமின் லைஃபோடைய நல்ல, இதுதான் கடைசி தடவை இந்த குரூப்பை இந்த சீரீஸ்க்காக நாம சந்திக்கிறோம். அஹ் இது இன்னொன்று சீரீஸ் கண்டிப்பா வந்திருக்கும். ஏன்னா இந்த டீம் ரொம்ப கிரியேட்டிவா இருக்காங்க. நம்மளை ரொம்ப அன்பாக ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒவ்வொரு டிரான்ஸ்லேட்டருக்கும் சரி, டெக்னிக்கல் டீமுக்கும், கிரியேட்டிவ் டீமுக்குமே சரி, எல்லாமே ரொம்ப அழகா இந்த சீரீஸை மேனேஜ் பண்ணியிருக்காங்க. கலைகளினுடைய சீரீஸை. இது ரிஃப்ளெக்டிவ், கடைசி ரிஃப்ளெக்டிவ் செஷன் இந்த ஆர்ட்டை பற்றி. இப்போ நான் என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ண போறேன் எப்பயும் போல. இப்போ நமக்கு தெரிந்தா போல இந்த கலை, இந்த முழு சீரீஸுமே பார்த்தா எங்கேருந்து வந்ததுன்னா, இந்த ஐடியா 16 கலைகள், நாம் அதை பேசும்போது பிரம்மா குமாரிஸ்ல
ஜெகதீஷ் பாய் அவர்கிட்ட இருந்து வந்தது. அவர் ரொம்ப சீனியர் பிரதர். அவருடைய அப்சர்வேஷன், பிரம்மா பாபா இந்த இயக்கத்தினுடைய ஃபவுண்டராக இருக்காரு. அவரை பார்த்து அவர் டெய்லி லைஃப்ல அவர் இதெல்லாம் வெளிப்படுத்துறத பார்த்து அதை அப்சர்வ் பண்ணி அது ஒரு கலையாக அவர் பாவித்து இதை வந்து ஜெகதீஷ் பாய் 16 கலைகள் எழுதினாரு. இதுல இன்னும் கூட ஆட் பண்ணலாம். ஆனா இது ஒரு அழகான ரிமைண்டர். இது வந்து பிரம்மா பாபாவை அப்சர்வ் பண்ணும்போது கண்டுபிடிச்சது. இந்த கலைகள் வந்து நமக்குள்ள போறதுக்கான ஒரு அழகான வழி. நாம வந்து மனிதர்களாக நிறைய கலைகள்ல நாம முன்னேறி இருந்தாலும், ஆனா இன்னும் வாழும் கலை அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் நாம கத்துக்கிட்டே தான் இருக்கோம். அப்போ இந்த முழு சீரீஸுமே பிராக்டிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்பதான் வாழ்க்கை வந்து வாழறதும் கலையோட இருக்கும், கலை நோக்கமா இருக்கும். நம்ம பிரம்மா குமாரி ஸ்டூடெண்ட்ஸோட எய்ம் வந்து வாழ்க்கைய கலைநயமாக வாழணும். இதுதான் வந்து நம்மளுடைய அப்ஜெக்டிவா பர்பஸாக இருக்கலாம். இது வந்து ஒரிஜினலா ஜெகதீஷ் பாய் கிட்ட இருந்து வந்தது. இது வந்து பியூரிட்டி மேகசின்ல வந்திருந்தது. ஒரு பிளாக் பாக்ஸ் இருந்தது ஆரம்பம். இது தெரியலன்னா நான் ஃபிக்ஸ் பண்றேன். இங்க எங்க பிளாக் பாக்ஸ் தெரியுதா? ம். இப்போ எந்த ஒரு நார்மல் ஆக்ஷனும் அது வந்து ஒரு ஸ்பெஷல் டிகிரி ஆஃப் அட்டென்ஷன் எடுக்கும்போது எக்ஸ்பிரஷனோ கவனமோ வேல்யூவோ அது வந்து ஒரு கலை அப்படின்னு ஜெகதீஷ் பாய் சொல்லியிருக்காரு. அப்ப பெயிண்ட் பிரஷ் வந்து வெறும்னா ஒரு ஆக்ஷன் தான். ஆனா அதுக்கு வந்து ஒரு சிறப்பு கவனம் கிடைக்குது. ஆம், அது வந்து எக்ஸ்பிரஷன் ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் நம்ம செட் பண்றோம் இல்லையா செய்யற வேலைக்கு. இங்க வந்து ஸ்டாண்டர்டு நாம முயற்சி பண்ணல, ஹை ஸ்டாண்டர்டுக்காக நாம முயற்சி பண்றோம். அப்புறமா அவர் இன்னமும் சொன்னாரு, வாழ்றதே ஒரு கலையாக எப்ப ஆகும்னா ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் வந்து ஆன்மீகம் நிறைந்ததாக இருக்கும் பொழுது. அப்போ ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சின்ன விஷயத்த வந்து ரொம்ப நாள் அதை வந்து ரிஃபைன் பண்றாங்க. அப்போ 10,000 ஹவர்ஸ் தேவைப்படுன்றாங்க மாஸ்டர் ஆறதுக்கு ஒரு கலையில. ஆனா உண்மையிலே மாஸ்டரிங் வந்து கன்சிஸ்டன்ட் ரெப்படேஷன் தேவையா இருக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட. அப்போ வந்து ரிஃபைன் பண்ணி பர்ஃபெக்ட் ஆக்கலாம். அப்போ வாழ்க்கை வரையறதும் சரி வாழ்க்கையும் சரி ரெண்டுமே கலை தான். அப்போ இதுதான் வந்து முதல் பவர் பாயிண்ட்ல இதுதான் இருந்தது. இது 18 மாசம் முன்னாடி இருந்தது. நம்ம ஏன் இது பண்றோம், எதற்காக இந்த சீரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே இது ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அப்புறம் ரிஃப்ளெக்டிவ் காம்பனண்ட்ல இது இருக்கு. ஆர்ட் முதல்ல அவேர்னஸ், அதுக்கப்புறமா ரியலைசேஷன் விழிப்புணர்வு, அப்புறமா டீ வந்து டேக் இட் வித் யூ நம்ம எதை எடுத்துக்கிட்டு போறோம். இப்போ அவேர்னஸ் ரியலைசேஷன் டேக்கிங் இட் வித் யூ. இப்போ சிஸ்டர் டெனிஸ் சொன்னாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. நான் வந்து அவங்க சொன்ன ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஆஹ் அன்போடு மற்றும் விலகி இருத்தலினுடைய கலை. ஆனா ரொம்ப நேரம் நாம அந்த டிட்டாச்டு விலகி இருத்தலை பத்தி யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் அன்பானது வந்து கெட்டு போயிடுது. ஆனா ராஜயோகத்தினுடைய டெஃபினிஷன்லேயே பாத்தீங்கன்னா
எப்பயுமே பாசிட்டிவா ஆட்டோமேட்டிக்கா எண்ணங்களை உருவாக்குறோம். அதுதான் ராஜயோகம். அப்போ டிட்டாச்மெண்ட்ல நாம நிறைய டைம் செலவு பண்றதுக்கு பதில் அன்பானதாக இருக்கிறது நினைக்கும் போது டிட்டாச்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க காலையில எழுந்த உடனே நீங்க இருக்கிற இடம் ஆஃப்டர்நூனா இருக்கலாம், ஈவினிங்ல இருக்கலாம். சைலண்டா உங்க மனசுலோட குட் மார்னிங் காட். நீங்க வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது குட் மார்னிங் பாபான்னு சொல்லுவோம். குட் ஈவினிங்கா இருந்ததுன்னா, உங்களுக்கு ஈவினிங்கா இருந்ததுன்னா குட் ஈவினிங் சொல்லுங்க. உங்களுடைய மனதை திறந்துங்க. குட் மார்னிங் பாபா, குட் ஈவினிங் பாபா, குட் நைட் பாபா, குட் ஆஃப்டர்நூன். அப்புறம் இங்க அதோட என்ன ஃபாலோ பண்ணலான்னா, உங்களுடைய கண்களை மூடிக்கோங்க. கடவுளை பத்தி நினைங்க. கடவுளோட ஒரு கான்வர்சேஷன்ல போங்க மைண்ட்ல. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சொல்லுங்க. இதுதான் எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச 3 விஷயம் அப்படின்றத வந்து நீங்க எழுதலாம். 3 விஷயங்கள் உங்களுக்கு கடவுள்கிட்ட பிடிச்சது இங்க எழுதணும். அதை எழுதுங்க நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா. அஹ், நீங்க வேணும்னா அதை சாட் பாக்ஸ்லயும் போடலாம். சாட் பாக்ஸ். 3 விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கடவுள்கிட்ட. கண்டிஷனல். என்னை அப்படியே ஏத்துக்கிறாங்க. பியூர் லவ், அன்பு, பியூரிட்டி, உண்மை. ம். நான் உங்களை நினைக்கும் போது நினைக்கும் போது அன்பு வருது. நீங்க எனக்காக ரொம்ப பொறுமையா இருக்கீங்க. பாதுகாப்பு, துணை, அன்பு. நானு அவரோட அன்லிமிட்டெட் வியூ பாயிண்ட்.
அவரோட கைண்ட் ஹியூமரும் எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னொருத்தர் போட்டிருக்காங்க. ம். நீங்க ஒரே ஒருத்தர் தான் என்னை எப்பயுமே சந்தோஷமா பார்க்க நினைக்கிறீங்க. நன்றிகள். இன்னைக்கு பாபா உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? இன்னைக்கு இந்த நாள் ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, இது இன்னைக்கு கொடுத்த கிஃப்ட் என்ன? நல்லது. கிரியேட்டிவிட்டி, கிஃப்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். வாழும்போதே இறக்கும் கலை கற்றுக் கொடுக்குறாரு. இன்னைக்கு சென்டருக்கு போகும்போது ஒரு gift கிடைச்சது. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கிடைச்சது. அது வந்து பெரிய gift. அமைதியினுடைய அமைதியினுடைய gift. சம்பந்தத்தினுடைய ரிலேஷன் gift. இன்னைக்கு பாபா என்ன gift கொடுத்தாரு அப்படின்றது வந்து என்னுடைய சார்ட்ல ஒரு இது இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஸ்பெசிஃபிக்கா அதை வந்து எழுதலாம். இன்னைக்கு வந்து, okay. இன்னைக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. அதை நான் ஷேர் பண்றேன். சிஸ்டர் டெபி, நீங்க நிறைய தடவை பார்த்துருக்கீங்க. ஹெலன் வந்து ப்ராக்டிசிங் கிறிஸ்டின் இருந்தாங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ லாட். தேங்க்யூ ஃபார் த டேஷ் ஐ காட். நீங்க வந்து இரவுல சின்ன குழந்தை போல நீங்க பாபாவுக்கு நன்றி சொல்லலாம். தேங்க்யூ. ஆஹ், நீங்க இந்த வகையில உங்க பிளாங்க்ஸை ஃபில் பண்ணி நீங்க அவருக்கு நன்றிகள் சொல்லலாம். தேங்க்யூ பாபா. தேங்க்யூ ஃபார் த ஸ்பெஷல் டச்சிங். நீங்க கொடுத்த அந்த ஸ்பெஷல் டச்சிங்காக. இப்படி ஏதாவது ஒரு ரீசன் கண்டுபிடிச்சு அவருக்கு நன்றிகள் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை நினைவுல கொண்டு அவருக்கு நன்றிகள் சொல்லுங்க. தேங்க்யூ பாபா. தேங்க்யூ காட். அந்த ஹெலன்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து 90 வயது இருந்தது அவங்க உடலை விடும்போது. ஒவ்வொரு நாளும் அவங்க குழந்தை போல அது நைட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இத சொல்லிட்டு தூங்குவாங்க. அப்போ ஒரு குழந்தையா இருந்து அப்பாவுடைய கிஃப்ட் எல்லாம் அவங்க ரிசீவ் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப செக் பண்ணி பாருங்க உங்களுக்குள்ள இது செய்யும்போது எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு. என்ன மாதிரியான அனுபவம் ஏற்பட்டது? எப்படி இருக்கு? எப்படி ஃபீல் ஆகுது? இது சின்ன எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறமா.
நம்ம 3 விஷயம் பண்ணோம் இல்லையா? ஏ- நான் ஏ- என்ன எனக்கு கடவுள்கிட்ட இருந்து 3 விஷயங்கள் பிடிக்கும். என்ன gift இன்னைக்கு எனக்கு கிடைச்சது. அப்புறமா தேங்க்யூ சொன்னோம் இல்லையா? தேங்க்யூ பாபா, தேங்க்யூ காட். அப்போ ஒரு நொடி எடுத்துக்கோங்க. உங்களை நீங்க செக் பண்ணுங்க. இது இந்த சின்ன எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு ரொம்ப நல்ல ஃபீல் ஆகுது. ரொம்ப ஸ்வீட்டா ஃபீல் ஆகுது. நான் பாக்கியமாவும் கருதுறேன். ரொம்ப அருகாமையிலயும் அவரை ஃபீல் பண்ண முடியுது. ஃபீலிங் ஃபுல் லைட் சொல்றாங்க. கிரேட்னஸ் லைட்டா ஃபீல் ஆகுது. சிஸ்டர் டெனிஸ் வந்து சொன்னாங்க. எனக்கு அன்பு வந்து ஒரு இமோஷன் கிடையாது சொன்னாங்க. அது வந்து ஒரு குவாலிட்டி, அது ஒரு எனர்ஜி அப்படின்னாங்க. அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். அன்பா ஃபீல் பண்றது. அப்போ சிஸ்டர் டெனிஸ் சொல்லும் பொழுது அன்பு வந்து அன்பு கொண்டு வருது. அது நிறைய தடவை சொன்னாங்க. அன்பு அன்பு கொண்டு வரும். இப்போ நான் முதல் அடி எடுத்து வைக்கும்போது, நான் அன்பு கொடுக்கும்போது, அப்ப நான் கடவுளுடைய அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நான் முதல் அடி எடுக்கும்போது, இந்த அன்பினுடைய அனுபவம் பண்ணும்போது, கடவுளுக்கான அன்பை வைப்ரேஷன் கிரியேட் பண்ணும்போது, என்னாலையும் கடவுளுடைய அன்பை அனுபவம் பண்ண முடியும். நான் வெறுமனே உட்காந்துருந்தா எனக்கு ஃபீல் பண்ணல அப்படின்னு நினைக்கும்போது, நான் வந்து அன்பை முதல்ல கொடுக்கணும். அது அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், கடவுளுக்கான அந்த அன்பை. அப்புறமா சொன்னாங்க, நான் இப்ப என்னவா இருக்கனோ அதற்கு காரணமே கடவுளுடைய அன்பு அப்படின்னாங்க. அப்ப சிஸ்டர் மோயினி தீதி இந்த வாரம் சொன்னாங்க, நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப என்ன இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க டிஃப்ரெண்டா இருக்கீங்களா? முன்னாடி நீங்க பிகேஸ்ல ஜாயின் பண்ணலைனாலும் ஒரு சில வருடங்கள் தான் இருந்தாலும் 24 20 30 40 வருஷம் இருந்தாலும் அப்பைக்கும் இப்பைக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க என்னவா இருக்கீங்களோ அது கடவுளுடைய அன்பின் காரணம் தான். அப்போ இன்னும் நாம என்ன ஆகலன்றதுல கவனம் கொடுக்கிறோம். ஆனா இப்போ நான் என்னவா ஆயிருக்கேன் அப்படின்றதையும் யோசிச்சு பார்க்கணும். அப்போ ஒரு ஹார்ட் நோட்புக் உடைய சென்டர்ல வரைஞ்சு பார்க்கோங்க. அந்த ஹார்ட்டுக்குள்ள நான் கடவுளினுடைய அன்பால நான் இப்ப என்னவா ஆயிருக்கேன் அப்படின்னது யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த ஹார்ட்ல 10 விஷயங்களால நிரப்புங்க. 10 வார்த்தைகள்னால என்ன சேஞ்ச் உங்களுக்குள்ள பாக்குறீங்க அப்படின்றத வந்து 10 10 வார்த்தைகள்ல. ம். இப்போ நீங்க 20 30 40 வருஷத்துக்கு கழிச்சு இந்த பிராக்டிஸ்ல வந்ததுக்கு அப்புறமா என்னவா ஆயிருக்கீங்க? அப்ப இருந்ததுக்கும் இப்பைக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய ஹார்ட்ல 10 விஷயங்களால நிரப்புங்க. முன்னாடி இருந்ததுக்கும் இப்பைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு 10 விஷயங்கள் எழுதுங்க.
உங்களுக்கு நீங்க உங்க ஹார்ட்ல எழுதின வார்த்தைகள உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க எழுதின வார்த்தைகள் இந்த சேஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்போ என்னவா ஆயிருக்கீங்களோ, அது பிடிச்சிருக்கா? முன்னாடி இருந்ததுக்கும் கம்பேர் பண்ணுங்க. நான் வந்து நெறைய நாடிங் பார்க்க முடியுது. தம்ஸ் அப் நெறைய பார்க்க முடியுது. நல்லது. எனக்குமே பிடிச்சிருக்கு. நானு இந்த எக்ஸர்சைஸ் உங்களோட சேர்ந்து தான் பண்றேன். அ எனக்குமே நான் எழுதினது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணல. இது வந்து எப்பயுமே அப்படி இருக்கு. அப்போ ஒரு சில வார்த்தைகள் எழுதும்போதே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. தீதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து கடவுளினுடைய அன்பால தான் அப்படின்றாங்களே. அப்போ சர்ஃபேஸ் லெவல்ல மைண்ட் இருக்கு இல்லையா? அவேர்னஸ். நானு நான் நடந்துக்கிறதுல வந்து இந்தந்த குறை இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இந்தந்த சன்ஸ்கார என்னால விடுவிக்க முடியல அப்படின்றோம். ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பா நடந்திருக்கு. படிப்பு, மெடிடேஷன், பிராக்டிஸ், சர்வீஸ் எல்லாமே இருக்கு. அது எப்பயுமே இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள எப்பயுமே என் மேல வேலை செய்றது வந்து கடவுளினுடைய அன்பு. என்ன வந்து ஷேப் பண்றது, என்ன வந்து மாத்துறது எல்லாமே கடவுளினுடைய அன்பு. அ கேரக்டர் நல்லா இருக்கு. ஆனா ரஃப் எட்ஜ்ல டைமண்டும் வந்து ரஃப்பா தான் இருக்கும் இல்லையா? அப்போ பாலிஷ் பண்ண பண்ண அந்த கேரக்டர் வந்து இன்னும் நல்லா தான் ஆயிடும். இப்போ இந்த டாபிக் நான் பண்ணும்போது டெனிஸ் வந்து அன்கண்டிஷனல் லவ்ன்னுலாம் ஒரு விஷயம் இல்ல. கடவுள் வந்து குடுக்கறதுல அன்கண்டிஷனலா இருக்காரு. ஆனா அதுல கடவுளுடைய அன்ப அனுபவம் பண்றதுக்கு ஒரு சில கண்டிஷன் இருக்கு. இதுதான் வந்து டிஸ்டிங்ஷன். கடவுள் வந்து அன்கண்டிஷனலா குடுக்குறாரு. ஆனா அதை அனுபவம் பண்றதுக்கு ஒரு சில கண்டிஷன் ஃபாலோ பண்ணாதான் என்னால அனுபவம் பண்ண முடியும். அவர் வந்து எந்த கண்டிஷனும் வைக்கிறதில்ல. ஆனா ஆன்மீகத்தினுடைய லாஸ் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ அதுல ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்பதான் என்னால அத அனுபவம் பண்ண முடியும். அவரு வந்து நான் மனோஜ் பைக்கு நல்லவரா இருக்காரு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடுக்குறேன்லாம் அவரு சொல்ல மாட்டாரு. ஆனா சிஸ்டர் ஜூடிக்கு வந்து கொஞ்சம் கம்மியா குடுக்க போறேன் அப்படின்லாம் சொல்லல. கடவுள் வந்து எப்பயுமே அன்பு குடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன எனேபிள் பண்றதுக்கு. கடவுளோட அன்ப அனுபவம் பண்றதுக்கு. இது வந்து என் கையில தான் இருக்கு. இப்ப இத புரிஞ்சுக்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண, அது தெரிஞ்சுக்க கடவுள் வந்து நெறைய சொல்றாரு. ஆனா நான் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அதுலேருந்து கத்துக்க. என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கத்துக்கணும். அந்த கண்டிஷன எப்படி அப்ளை பண்ணுதுன்னு. இதுல வந்து சம் கண்டிஷன்ஸ் மே அப்ளை சொல்லலாம். அப்ப இது வந்து நான் எனக்காக நானே கத்துக்கிட்டேன். எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா நானேவும் எனக்காக கத்துக்கிட்டேன். அப்ப இந்த ஹம்மிங் பேர்டு வந்து சிஸ்டர் டபி பார்த்தா அவங்க கிட்ட நிறைய ஹம்மிங் பேர்டு இருக்கு அவங்களுடைய இடத்துல. அந்த ஹம்மிங் பேர்டை பார்க்கும்போது
ஹம்மிங் பேர்டு வந்து தன்னைத்தானே தாங்கிக்கணும் கரெக்டான இடத்துல. அந்த கரெக்டான இடத்துல இருந்தாதான் அப்பதான் அந்த பூக்குள்ள இருந்து அந்த ஸ்வீட்னஸ் எடுக்க முடியும். அப்ப அந்த ரெக்கைகளுடைய சக்தி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. பூமிக்கு மேல இருந்து அந்த உடம்ப அப்படியே தாங்கி பிடிச்சுக்க. அப்ப அந்த ஸ்ட்ராங்கான அந்த இறக்கைகள் இல்லாம அந்த பொசிஷன்ல அதால நிக்க முடியாது. அதுக்கு அந்த ஸ்வீட்னஸ் எடுக்க முடியாது. அப்ப அதே போல அப்போ நானும் வந்து கரெக்டான பிளேஸ்ல கரெக்டான கண்டிஷன்ல கடவுளுடைய அன்பை எடுக்க, ஸ்வீட்னஸ் அவரோட ஸ்வீட்னஸ் எடுக்க ஓடணும். அந்த பிக் ஹார்ட்ல நம்ம பின்னாடி திரும்பி போனாலும் அன்பு, கடவுளுடைய அன்பு இன்னுமே இருக்கு. நாம வந்து காலத்தோட சேர்ந்து நகரும் பொழுது கரெக்டான கண்டிஷன்னா என்ன? கடவுளுடைய அன்பை பெறுவதற்காக, அவருடைய ஸ்வீட்னஸ் அடைவதற்காக. ஃபைவ் ஹார்ட்ஸ் இல்லைன்னா ஃபைவ் ஃப்ளவர்ஸ்னு சொல்லலாம். இந்த பிக் ஹார்ட்டை சுத்தி இந்த சின்ன ஸ்மாலர் ஹார்ட்ஸ்ல 5 விஷயங்கள் எழுதலாம். நீங்க அதை செய்யணும். கடவுளுடைய அன்பை சரியான பொசிஷன்ல வரத்துக்கு. அப்போ இது நீங்க கத்துக்கிட்ட இந்த நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கோ, இப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு, அதாவது அந்த சரியான ஸ்பேஸ்ல இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த 5 விஷயங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எழுதுங்க. எதெல்லாம் நீங்க செய்தா கடவுளுடைய அன்பை அனுபவம் பண்ண முடியும்? ஒரு சில நொடிகள், ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கலாம். ஏற்கனவே வரைஞ்ச அந்த பெரிய ஹார்ட் பக்கத்துல 5 சின்ன ஹார்ட் போட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு எழுதுங்க.
இந்த வேலையை இப்ப நம்ம செய்யலாம். அதனால நமக்கு நமக்கே நல்லா புரியும். என்ன தேவை கடவுளுடைய அன்பை பெறுகிறது. நிறைய கவனம் கொடுக்கணும். மார்னிங் மெடிடேஷன், டிராஃபிக் கண்ட்ரோல், மார்னிங் கிளாஸ்ல கவனம் கொடுக்கணும். அப்ப குட் மார்னிங், குட் நைட் சொல்றது, இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அது வந்து அவருடைய லைன் ஆஃப் எனர்ஜில எனக்கு வந்து 4 வந்து கவனம் கொடுக்கணும்னு இருக்கு. பணிவா இருக்கிறது. ம், சுதீர் சொல்றாரு. ஒரு சில பிராக்டிசஸ் பத்தி நம்ம சொல்றோம். தன் மீது அன்பாக இருக்கிறது. தனக்குள்ள உள்ள பார்க்கறது, கடவுளை பார்க்கறது. அப்ப குளோரியா சொல்றாங்க, இன்னும் நிறைய கான்வர்சேஷன் வந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நல்ல காட்லி ஸ்டூடெண்ட்டா இருக்கணும். அது வந்து மார்னிங் கிளாஸ். அது எந்த அளவுக்கு கவனம் கொடுக்குறோம், ரொம்ப நல்லது. வேற ஏதாவது புதுசா ஏதாவது இருக்கா? டென்னிஸ் சொல்லும்போது அது அன்கண்டிஷனல்னு சொல்ல. இறைவனுடைய அன்பு அன்கண்டிஷனல். நான் அதை பெறுவதற்கு அனுபவம் பண்றதுக்கு ஒரு சில கண்டிஷன் இருக்கு. அப்போதான் அன்பு கொடுக்கும் பொழுதுதான் அன்பு திரும்ப வருது. அப்போ கடவுள் வந்து நான் இந்த கண்டிஷன்ல ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பார் இல்லையா? இப்போ என்ன நீங்க கத்துட்டு இருக்கீங்க? இறைவனோட ஒரு அன்பான ரிலேஷன்ஷிப்ல இருப்பதை பற்றி என்ன கத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்போ விலகி இருக்கிறது வந்து முக்கியமான இது. நான் வந்து இறைவனோட அன்பான தொடர்புல இருக்கும் பொழுது, அதுதான் முக்கியமான தொடர்பா இருக்கும் பொழுது, ஆஹ், அது வந்து முக்கியமாயிடுது. அப்ப வேற ஏதாவது உறவு முக்கியமா தோணுச்சுன்னா, நான் கடவுளுடைய உறவும் ஒரு உறவாக இருக்கு. அது முக்கியமானதா இருக்கலாம். நான் கடவுளுக்கு அன்பு கொடுக்கும்பொழுது, கடவுள் எனக்கு அன்பு கொடுக்குறாரு. அப்போ நாம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். அப்போ நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறேன். ஒரு நொடியில எழுதுங்க, ஒரு நிமிடத்துல. அப்போ கடவுளோட தொடர்புல இருக்கணும்னா என்ன விஷயம் நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ல இருந்து டிட்டாச்டா இருக்கிறதுக்கு என்ன எப்படி உதவுது? அன்பு கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கலன்னா, சரியான கண்டிஷன்ல நம்ம இல்லைன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னா, நம்ம கண்டிப்பா மனிதர்களுடைய அன்பை எதிர்பார்த்திருப்போம். அந்த உறவுகளை எதிர்பார்த்திருப்போம். அப்ப நாம என்ன கத்துக்கிறோம்? இப்ப அதன் மூலியமா டிட்டாச்சா இருக்க முடியும். டிபெண்டன்சி, மனித உறவுகள்ல இருந்து விடுபட்டு இருக்க முடியும். இப்ப இந்த கொஸ்டினோட இருங்க. என்ன விஷயம் உங்க மனசுல தோணுது அப்படின்னு எழுதி பாருங்க.
இல்ல சாட் பாக்ஸ்ல போட வேணாம். இது வந்து உங்களுக்கும் கடவுளுக்குமான ரிலேஷன்ஷிப் பத்தி. இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொஷின்ஸ்லாம் உங்கள டீப்பா கொண்டு போய் கடவுளோட இணைக்கக்கூடிய வேலையை செய்யுது. இது வந்து கடவுளோட ரொம்ப க்ளோஸான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தும். இது வந்து உங்கள கடவுளோட இன்னும் அருகாமையில கொண்டு வரும். இன்னும் சிஸ்டர் டெனிஸ் சொன்ன ஒரு அந்த லா ஆஃப் ரெசிப்ராசிட்டி, நம்ம கிவ் அண்ட் டேக் சொல்லலாம். நீங்க கடவுளுக்கு அன்பு கொடுக்கும்பொழுது, அப்ப அந்த கண்டிஷன்ஸை நீங்களே செட்டிங் அப் பண்றீங்க. ஆனா ஒரு சின்ன லிஸ்ட் பண்ணுங்க. எப்படி வந்து கடவுளுக்கு நீங்க அன்பு பண்றீங்க? நான் வந்து 3 விஷயங்கள் நானே போட்டிருக்கேன். அது வந்து ரொம்ப ஈஸி. அப்ப ஸ்ரீமத் ஃபாலோ பண்றது, அப்போ அமிர்த் வேலை எழுந்துக்கிறது, அப்போ டைம் டேபிள் ஃபாலோ பண்றது அப்படின்னு எழுதியிருக்கேன். நீங்க 5, இன்னொரு 5 நீங்களே ஃபில் பண்ணிக்கணும். எப்படி நீங்க உங்க அன்ப இறைவனுக்காக ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துறீங்க? இந்த இது 5 நீங்க இது லிஸ்டோட ஆட் பண்ணிக்கலாம். எப்படி நீங்க உங்களுடைய அன்ப இறைவனுக்காக வெளிப்படுத்துறீங்க ஒவ்வொரு நாளும்? 8 வந்துடுச்சா? இன்னும் வரலன்னா கொஞ்சம் யோசிச்சு எழுதுங்க. நாம வந்து நம்மளுடைய அன்பை இறைவனுக்காக வெளிப்படுத்துறோம். இது வந்து 2 வழி இல்லையா? 2 வெறும்ன அன்பு கடவுள்கிட்ட இருந்து மட்டும் அன்பை எதிர்பார்க்க முடியாது. நாமளும் நம்ம பங்கு செய்யணும் இல்லையா? பியூர் ஃபீலிங்ஸ் இருக்கணும். சரண்டர், ஷேரிங் வித் காட் போட்டிருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள் வருது. இது இந்த லிஸ்ட்டை ஆட் பண்ணிட்டே இருக்கணும். இறைவன் அப்ப இதுல எந்த ஒரு வரையறையுமே இல்ல. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்காக நாம காட்டக்கூடிய அன்பாக இருக்கலாம். அதுதான் அதோடைய மீனிங் இல்லையா? இதுதான் வந்து என்னுடைய இறைவனுடைய அன்புக்கான வழி. இது வந்து வெறும் ரொம்ப லிமிட்டடான பெர்ஸ்பெக்டிவ். அப்ப இதுல இன்னும் நிறைய ஆட் பண்ண எனக்கு அவர் மீது இருக்கக்கூடிய அன்பை
என்னால வெளிப்படுத்த முடியும். அப்போ அன்பும் எனக்கு திரும்ப கிடைக்கும் இல்லையா? இறைவனுடைய அன்பும் எனக்கு திரும்ப கிடைக்கும். அப்புறமா சிஸ்டர் டெனிஸ் சொன்ன பாயிண்ட், 2 வகையான பேலன்ஸ் இருக்கு. நான் என்ன குடுக்குறேன், என்ன ரிசீவ் பண்றேன். நான் வெறுமனே கடவுள்கிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னா எதுவும் கிடைக்காது. நான் குடுத்தேன்னா, சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் சரி, என்னுடைய வகையில நான் குடுக்குறேன். சுயமரியாதை குடுக்குறேன் இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஏன்னா நான் இறைவனோட தொடர்புல இருக்கேன். நான் வந்து பக்தன் இல்லையா? நானு உறவுல இருக்கேன், சம்பந்தத்துல இருக்கேன். என்ன கொஸ்டின்லாம் இப்ப நம்ம யூஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணமோ, எந்த அளவுக்கு நானு அன்பு குடுக்குறேன் அப்படின்னு செக் பண்ணணும். அப்போ ஒரு கொஸ்டின் வந்து நான் எவ்வளோ இத பேலன்ஸ் பண்ணலாம்? நான் குடுக்கறதுலயும், பெறுறதுலயும் என்ன அளவுக்கு பேலன்ஸ் இருக்கு? ஒரு நாள்ல. அப்ப இன்னொன்னு இருக்கு. ம். இதுதான் வந்து நம்ம கடைசி கொண்டு வருது. நம்ம டிட்டாச்மென்ட் பத்தி நெறைய கேட்டிருக்கோம். நாம வந்து அன்பின் உடைய விஷயத்த பத்தி நாம பார்க்கலாம். ரொம்ப தூய்மையான அன்பு இருக்கும் பொழுது, டிட்டாச்மென்ட் வந்து கேரண்டி ஆயிடும். நான் எனக்கு அட்டாச்மென்ட் நெறைய இருக்குன்னு. இப்ப டிட்டாச்மென்ட் பத்தி ஒரு கதை சொல்லலாம். அப்போ ஒரு பூ மற்றும் ரிப்பன். ம். இது வந்து ரொம்ப பழைய கதை தான். ஒரு ரிப்பன்னு என்கிட்ட இருக்கு இல்லையா பாத்தீங்களா? ஒரு மலர். நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். 2 வாரம் பழசான கதை. இந்த பூவுக்கு வந்து டிட்டாச்மெண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு. நான் வந்து உங்கள எப்படி ஃபீல் பண்றீங்க? அடுத்த 2 நிமிஷத்துக்கு நான் இந்த கதை சொல்லும்போது அத எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு பாருங்க. எனக்கு இந்த பூ இருக்கு. இந்த இது இருக்கு. ஃப்ளவர் வந்து யாரோ குடுத்துருக்காங்க. அந்த மலரு, கலரு, ஸ்மெல்லு எல்லாமே புடிச்சிருக்காங்க. அதுல பியூட்டி புடிச்சிருக்கு. அந்த மல அது ரொம்ப விரும்புனாங்க. ரொம்ப. ஒரு ரிப்பன் எடுத்து நான் இது இது என்னுடைய மலர சுத்தி கட்டுறேன். நான் அத புரொடெக்ட் பண்றேன். அதோட இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அத புரொடெக்ட் பண்ண போறேன். அத வந்து இந்த அழகான மலர சுத்தி இந்த ரிப்பன கட்டி நான் அத பாதுகாக்க போறேன். அத வந்து என்னோட பக்கத்திலேயே வச்சுப்பேன். அத வந்து பெர்ஃபெக்ட்டா வச்சுப்பேன். அத வந்து பாதுகாக்க முடியும். இப்ப வந்து ஃபீலிங்ஸ் செக் பண்ணி பாருங்க. எப்படி ஃபீல் ஆகுது? இது ஹர்ட் ஆகுதா? செக் பண்ணுங்க. எனக்கு வந்து ஃப்ளவர ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. அத வந்து நான் புரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இது வந்து முடிஞ்சு போச்சு. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து தி ஏஜ் ஓல்ட் ஸ்டோரி ஆஃப் ரிப்பன் அண்ட் த ஃப்ளவர். இப்ப எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? உள்ளுக்குள்ள ட்ராப்டு, சிக். இது ரொம்ப அன்நேச்சுரல் இல்லையா? இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? நானு ரிலீஸ் பண்ண போறேன் உடனே. ஆனா இதுல என்னன்னா லெசன் டிட்டாச்மெண்ட், விடுபட்டு இருக்கிறது. எனக்கு இந்த மலர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அட்டாச்மெண்ட் வந்து சஃபகேட் பண்ணும். அட்டாச்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன், பாண்டேஜ் எல்லாம் போட்டு கட்டுற போல.
அது அன்பு இல்ல இல்லையா? உண்மையான அன்பு, ரெஸ்பெக்ட்ஃபுல் ஸ்பேஸ். ஆண்டனி டிட்டாச்மெண்ட்னா ரெஸ்பெக்ட்ஃபுல் ஸ்பேஸ். நான் லவ் பண்ணும்போது, உண்மையாவே லவ் பண்ணும்போது, நான் வந்து மற்றவங்களுக்காக உண்மையான ரெஸ்பெக்ட்ஃபுல் ஸ்பேஸை உருவாக்குறேன். அப்போ இதுதான் இந்த ஸ்டோரி, ஃப்ளவர் அண்ட் த ரிப்பன். மீ அண்ட் எவ்ரி திங். எஸ்பெஷலாக எல்லாம் எதெல்லாம் விரும்புகிறனோ எல்லாத்துக்கும். அப்போ நீங்க எப்படி வந்து டிட்டாச்மெண்ட்டை கத்துக்கிறீங்க? இதுதான் இந்த கலை பற்றிய விஷயமே. ஒரு நொடி எடுத்துக்கோங்க. எப்படி இந்த ரிப்பன் எடுக்கிறீங்க? அதை சுத்தி கட்டாம அதை எப்படி எடுக்கிறீங்க? அன்பாக இருந்து எப்படி டிட்டாச்சா இருக்கிறது எப்படி கத்துக்கிறீங்க? எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல் ஸ்பேஸை கிரியேட் பண்ண போறீங்க எல்லா ரிலேஷன்ஷிப்லையும்? அதுதான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் இந்த ஆர்ட்ல நம்ம பார்க்கறது. அன்பாக மற்றும் விலகி இருத்தலினுடைய யாரையுமே பாண்டேஜ்ல கட்டாம, ம், என்னையும் சேர்த்து. நல்லது. ஓம் சாந்தி. இது வந்து ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கு. ஆனா அப்போ இன்னைக்கு நாம எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன புது அவேர்னஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ம், என்ன புது புரிதல், ஏதாவது புது இன்சைட்டு, புது ரியலைசேஷன், அதை எழுதி பாருங்க. இந்த என்ன ஒரு ப்ராக்டிக்கல் ஆக்ஷன் இன்னைக்கு எடுப்பேன். ப்ராக்டிக்கல் ஆக்ஷன் இது இந்த வாரம் நான் டிட்டாச்மெண்ட்ல ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போறேன்? நம்ம எல்லாருமே ஏஞ்சல்ஸ் ஆயிட்டு இருக்கோம் இல்லையா? எதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. எது வந்து எது வேணும்னா ஒரு பிக்சர் எடுத்துக்கோங்க, எழுதிக்கோங்க. இல்லை, ம், அஹ், எனக்கு உங்களோட இருந்தது ரொம்ப பிடிச்சிருக்காங்க. இந்த சீரீஸில் வந்து நிறைய நிறைய ரிசோர்ஸஸ் இருந்தது. இது ஒன் ஆஃப் த ரிசோர்ஸ், இந்த புக். ராக்கி சீசன் இது. நம்ம கூட செப்டம்பரில் போகிறோம். பீஸ் ஆஃப் மைண்ட் ரிட்ரீட்டுக்கு போகிறோம்.
அது அக்டோபர் 2 to 8. இந்த புக்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரலாம். இது இதுதான் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணிச்சு இந்த புக்கு. நிறைய புது விஷயங்கள் இதில் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சீரீஸ்லேருந்து கொண்டு வந்ததை வச்சு ஒரு 2வது எடிஷன் போடலான்னு நினச்சிருக்கோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ரொம்ப நன்றிகள் சிஸ்டர். இது ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து அடுத்த புதுசுக்கு ஆரம்பம்னு சொல்லலாம். சிஸ்டர் டெபியன் இன்னிக்கும் இருக்காங்க நம்மளோட. ரொம்ப சேவா, நிறைய சேவா இருந்துமே நீங்க ஆல்டர்னேட்டா 2 பேரும் மாத்தி மாத்தி இது பண்ணியிருக்கீங்க. முதல் 2 செஷன் நீங்க பண்ணீங்க. அப்புறமா இன்னைக்கு வந்து ஆரம்பிக்கும்போது சிஸ்டர் டெபி சொன்னதுலேருந்து அன்பு 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 அதுலேருந்து தான் நீங்க ஆரம்பிச்சுங்க. அன்பு தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளை டிட்டாச் பண்ண வைக்குது. பாபாவோட அன்பு ரொம்ப பியூரா இருக்கு, ஜென்டிலா இருக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளை டிட்டாச் பண்ணிருக்கு. நாமளும் வந்து அவங்க கிட்ட இருந்து டிட்டாச்சா இருக்க முடியும். ஆனா மக்களுக்கு நம்ம மூலியமா அந்த அன்பை அனுபவம் பண்ண முடியும். எல்லாருமே அப்புறம் இப்போ ரொம்ப ரொம்ப நன்றிகள் உங்களுக்கு மறுபடியும். அப்போ சிஸ்டர் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு ஒரு க்ளோசிங் மெடிடேஷன் பண்ணாங்க. சிஸ்டர் ஜூடி மெடிடேஷன் பண்ண வைப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல செஷன் இன்னைக்கு இருந்தது. என்ன வந்து பேலன்ஸ் கொண்டு வரும் அப்படின்னு நிறைய கற்றுக்கிட்டோம். ஒர்க் ஷாப்பு அடுத்த வாரம் சாட்டர்டே இதே டைம் எக்ஸசைசஸ் எடுத்துக்கலாம். சிஸ்டர் டென்னிஸ் கிளாஸ் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கலாம். அப்போ நாம இந்த சைலன்ஸ் ரிட்ரீட்டும் பண்ணலாம். அது வந்து கடைசி இந்த சீரீஸ் ஒண்டர்ஃபுல் சீரீஸோடைய கடைசி செஷனாக இருக்கும். அப்புறமா நம்மக்கிட்ட அந்த புக்கும் இருக்குது, வேல்யூஸ் ஃபார் லைஃப் சீரீஸ் புக்கு. நம்ம இந்த சீரீஸ் மேலேயும் புக்கு பண்ணலாம். இப்போ வால்யூம் 1 ஃபார் வேல்யூஸ் ஃபார் லைஃப் சீரீஸ் இருக்கு. இந்த புக் வந்து வரும் இல்லையா, சிஸ்டர் ஜூடி சொன்னாங்க. டிரான்ஸ்கிரிப்ட் கொடுத்தா அதை ஆட் பண்ணிடலாம். கேலண்டர் வீடியோஸ் வந்து யூடியூப் சேனல்ல இருக்கு. சிஸ்டர் ஜூடி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஃபோட்டோகிராஃப் அது வந்து ஹைலைட், நம்ம சீரீஸோட ஹைலைட். கேலரி ஓப்பன் பண்ணுங்க, வீடியோ ஓப்பன் பண்ணுங்க. நல்லது. இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் இது வந்து ஆகஸ்ட் எண்டில் முடிக்கிறோம்.
6 வாரம் கழிச்சு 19 செப்டம்பர்லேருந்து ஒரு புது சீரிஸ் ஆரம்பிக்குது. ஒரு சீக்ரெட்டா வச்சுக்கலாம். அப்போ சிஸ்டர் ஜூடி வந்து மெடிடேஷன் பண்ண வைப்பாங்க. ஓம் சாந்தி. அஹ், ஒரு நொடி, ஒரு 1.5 நிமிடம் எடுத்துக்கலாம். உங்களுக்குள்ள போங்க, கண்களுக்கு பின்னாடி போங்க. மனதினுடைய அந்த அமைதியான இடத்துக்குள்ள போங்க. எவ்வளோ உங்களுக்குள்ள நிறைவு இருக்கு இல்லையா? இந்த ஷேரிங், இந்த ஸ்கில், இந்த கலை பத்தி எவ்வளோ அன்பு உங்களுக்குள்ள இருக்குன்னு பாருங்க. கடவுளுக்காக, உங்களுக்காக. நாம அந்த ஃப்ளவரை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அந்த ஃப்ளவர் பாருங்க. நீங்க வந்து அது அந்த மலரை கட்டி வச்ச ரிப்பன்ல இருந்து உங்களை விடுவிச்ச மாதிரி யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த ஃப்ரெஷ் ஏரை, நறுமணத்தை உள்ள எடுத்துக்கிற மாதிரி பாருங்க. டிட்டாச் ஆனதுக்கு அப்புறமா. அப்போ கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். எப்பயுமே நம்ம கூடவே இருக்காரு. அவருடைய அன்பிற்காக அவருக்கு பெரிய நன்றி. செப்டம்பர், அக்டோபர்ல அடுத்த சீரீஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி. எல்லாரையுமே செப்டம்பர்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்யூ. ஓம் சாந்தி.